நமஸ்கார். இன்னைக்கு நான் வாழைக்காய் அப்பளம் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க. நான் வாழைக்காய் 4 வாழைக்காய் எடுத்தேன். 4 வாழைக்காய் எடுத்து அதை வேக வச்சேன். வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிரும். வேக வச்சதுக்கப்புறம் இந்த தோல் எடுத்துடணும். தோல் எடுத்துட்டு வாழைக்காய் அப்பளம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி தோல் எடுத்ததுக்கப்புறம் நான் 3 வாழைக்காயை மசிச்சிட்டேன். இது 4வது வாழைக்காய் மசிக்கிறேன். கையில் எப்படி மசிச்சுக்கோங்க. கையில் மசிச்சதுக்கப்புறம் உப்பு இந்த அளவு போட்டுக்கோங்க. இந்த அளவு உப்பு போட்டுக்கோங்க. மசிச்சதுக்கு கடைசியில் நம்ம காரத்தூள் போட்டால் போதும். அப்புறம் இந்த மத்தலை கூட நல்ல நம்ம கீரை கடையிற மத்தல் இருக்கு இல்லையா, கீரை கடையிற மத்தலை கூட நல்லா போட்டு இது பண்ணிக்கோங்க. நைஸ் பண்ணிக்கோங்க. ஆனாலும் கொஞ்சம் 1-2 இது மசியாமல் இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி அடிச்சிடுவோம். கட்டியாக இருக்கும்போது இதாகாது. கொஞ்சம் லேசாக தண்ணி தெளிச்சுக்கலாம். லேசாக தண்ணி தெளித்து வேறு ஒன்றும் வேண்டாம். வெறும் வாழைக்காய், உப்பு, மிளகாத்தூள், லேசாக தண்ணி தெளிச்சுக்குவோம். வரையும் மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் போதும். ரொம்ப வேண்டாம், ஏன்னா காரம் ஆகிடும். லேசாக இந்த மாதிரி தண்ணி தெளிச்சுக்குவோம். ரொம்ப வேண்டாம், அப்புறம் உருண்டை பண்ண வராது. ஜாரில் போட்டு வாழைக்காயை, வேக வச்ச வாழைக்காயை அரைச்சிட்டு வந்திருக்கிறேன். அதில் இப்போ நான் ஜீரகம் போட்டிருக்கிறேன். கொஞ்சம் அந்த சீனிக்கிழங்கு பண்ண மாதிரி தான் ஜீரகம் போட்டிருக்கிறேன். நீங்கள் எள்ளு போடணுன்னா போட்டுக்கோங்க, ஓமம் போடணுன்னா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக் பேப்பரில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கணும். இன்னொரு பிளாஸ்டிக் பேப்பர்லேயும் எண்ணெய் தடவிக்கோங்க. அதை அடையாளம் வச்சுக்கோங்க. இப்படி எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போது இந்த மாவுலேருந்து உருண்டை பண்ணி சக்கரவள்ளி கிழங்குக்கு பண்ண மாதிரி, சீனிக்கிழங்கு பண்ண மாதிரி உருண்டை பண்ணி போட்டு இன்னொரு பேப்பர், பிளாஸ்டிக் பேப்பர் நல்லா இது பண்ணிக்கோங்க, அடையாளம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மெதுவாக பண்ணணும், ரொம்ப பண்ண வேண்டாம். லேசாக பண்ணாலே நல்லா பெருசாக வந்துடும். இது இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் இப்படி போட்டு எடுப்போம். அழகாக வந்துருக்கு. இந்த மாதிரி ஒல்லியாகவும் போடலாம். இப்படி மெதுவாக சரி. இது இன்னொரு தடவை கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு இன்னொரு பேப்பர் லேசாக, ஒரு சொட்டு கூட வேண்டாம், லேசாக போடும். ரொம்ப எண்ணெய் வேண்டாம், ஒரு சொட்டு போடும். இப்படி லேசாக அமுக்குனா போடும். நான் இப்போ பண்ணுறேன். இன்னொரு நாள் இன்னொரு ஐட்டம் பண்ணும்போது இதை பொரிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பொரிக்க முடியாது, நான் பண்ணி வைக்கல, அதனால் பொரிக்க முடியும். இந்த மாதிரி போட்டால் சரி. வாழைக்காய் போடும். இப்போ உங்களுக்கு வாழைக்காய் மசியலை அப்படின்னா வேக வச்ச உடனே கொஞ்சம் சூடோடையே மிக்ஸில் போடுங்க. லேசாக தண்ணி தெளிச்சா, அப்போ ரொம்ப தெளிச்செல்லாம் வராது, தண்ணி ஆயிடும். அப்படி தண்ணி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் அரிசி மாவு, அதை இது பண்ணி அரிசி மாவோ அல்லது வேறு ஏதாவது மாவு சலித்து அதில் போட்டு கட்டியாக்கிட்டு பண்ணலாம். நீங்கள் வேக வச்ச உடனே நல்ல சூடோடையே கொஞ்சம் சூடோட மிக்ஸி ஜாரில் போட்டிங்கன்னா நல்லா கட்டியாக வரும். அதுக்கப்புறம் இதை பொரித்து 3 நாள் வெயிலில் காய வைக்கணும். நான் காய வச்சு பொரிக்கும் போது உங்களுக்கு அடுத்த ரெசிப்பியில் இதை காட்டுறேன். இப்போ பக்கத்தாட்டிலேருந்து 2 குழந்தைகள் வந்திருக்கிறா. அவள் அழகான பாட்டு பாடுவாங்க. வாங்க. விநாயகா விநாயகா விக்ன விநாசக விநாயகா விநாயகா விநாயகா
பரமதயாளா விநாயகா 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 விக்ன விநாசக விநாயகா விக்ன விநாசக விநாயகா. இந்த வாழைக்காய் அப்பளம் வந்து உடுப்பியில் எல்லோரும் பண்ணுவா. அங்கெல்லாம் நாங்கள் வெளியெல்லாம் யாருமே வாங்க மாட்டோம். அப்பளம்லாம் ஆட்டிலே பண்ணி சாப்பிட்றது தான். அதனால விதவிதமாக அப்பளமாக பண்ணி பழக்காய் அப்பளம் இருக்கிறது, அது உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி அப்பளங்கள்லாம் ஆட்டிலே பண்ணி ஸ்டாக் பண்ணி வச்சுக்குவா. அந்த காலத்தில் பஸ் வசதியெல்லாம் கிடையாது. ஸோ எல்லாம் மழைக்காலம் வேறு, மழை வேறு ரொம்ப பெய்யும். அதனால் எல்லாம் பண்ணி வச்சுக்குவா. நம்ம அடுத்த ரெசிப்பியில் சந்திப்போம். நமஸ்கார்.